வணக்கம். சார் அதாவது ஒரு யூனிட்னா என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பல யூனிட் வச்சா நிறைய காசு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன சார் ஐடியா, நீங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஓகே சார், அதாவது நம்ம தொழில் தொடங்கணும், எனக்கு பட்ஜெட் இல்லை சார், எனக்கு கொஞ்சம் தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு மேலு 2 ஃபீமேலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஓகே சார். இல்லை சார், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கூட இருக்குது, நான் ஒரு யூனிட்டாக செய்கிறேன், கூண்டு வச்சு செய்கிறேன், எனக்கு சீக்கிரம் வருமானம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒரு யூனிட் 7 பெண் முயல் 3 ஆண் முயல் இதை வச்சு அதில் எல்லாமே சோவியசீஸில் வந்துடும், ஒயிட் வந்துடும், டச் வெரைட்டிஸ் வந்துடும். அந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு யூனிட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கூண்டு முயலோட சேர்த்து கொடுக்குறோம். விலை முன்ன பின்ன இருக்குது. போன மாதம் ஒரு வேலை இருக்குது, இந்த மாதம் என்ன வேலை நம்ம இதுதான் கன்ஃபார்மான ரேட்டு நம்ம சொல்ல முடியாமல் இருக்கும். முயல் தேவைப்படுறவங்க நம்மள்கிட்ட வரட்டும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்போதைக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முயல் நம்ம வேலை கொடுப்போம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு யூனிட்டுங்கிறதா சொன்னால 10 முயல். இந்த 10 முயல்லேருந்து நமக்கு மாதம் என்ன வருமானம் வரும், என்ன செலவு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு அடர்த்தி உணவு செலவு சொல்கிறேன். அடர்த்தி உணவு செலவு ஒரு நாளைக்கு ஒரு முயலுக்கு 100 கிராம் கொடுப்போம். 100 கிராம் கொடுப்போம். அப்போ 10 முயலுக்கு 1 கிலோ. ஆனால் 1 கிலோ அடர் தீவனம் எடுக்க வேண்டாம். 1 கிலோ போடாமல் 650 700 கிராம் தீவனம் எடுத்தால் போதும். அதில் 300 கிராம் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா 1 கிலோ தீவனம் வரும். அப்போ ஒரு நாளைக்கு 700 கிராம் அடர் தீவனம். இப்போ உள்ள மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிலோ 25 ரூபாய் வருது. ஒரு நாளைக்கு 700 கிராம்னும் பொழுது 30 நாளைக்கு 21 கிலோ. 1 கிலோ உங்களுக்கு 25 ரூபான்றப்ப 700 800 உங்களுக்கு ரஃப்லி இந்த எஸ்டிமேட்குள்ளே வரும். இது அடர் தீவனம். பசு தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை 30 ரூபாய்க்கு ஒரு மூட்டை வாங்கினோம்னா 2 நாளைக்கு போடலாம். அப்போ ஒரு நாளைக்கு 15 ரூபான்றப்ப 30 நாளைக்கு 450 ரூபா. அப்போ 750லேருந்து 1000 1100 ரூபா. இது அதிகபட்ச விலை சொல்கிறேன். இதில் கிராமத்தில் வளர்த்தாங்கன்னா பசு தீவன செலவு கிடையாது. அடர் தீவனமும் கம்பு கம்மி, மற்றதெல்லாம் கம்மின்னும் பொழுது இன்னமும் செலவு கம்மியாகும். 500லேருந்து 600 முடிச்சிடலாம். நான் சொன்ன விலை சிட்டிக்குள்ளே எதுவுமே கிடைக்காதப்ப நம்ம காசு கொடுத்து வாங்கினா 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா நம்ம மாதம் செலவு ஆகுது. ஒரு யூனிட் மருந்து செலவு எல்லாமே சேர்த்து. ஆனால் அதுலேருந்து நமக்கு என்ன வருமானம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயல் சராசரியாக 5 குட்டிலேருந்து 6 குட்டி போடும். இப்போ 7 முயலுன்னு பொழுது 5000 ரூபாய். இப்போ 42 குட்டியில் நீங்கள் 40 குட்டி கணக்கு வச்சுக்கலாம். இப்போ குட்டி சராசரியாக 200 ரூபா போகும்போது 40 குட்டிக்கு 4 2 8 8000 ரூபாய். இதில் நீங்கள் 1000லேருந்து 1500 ரூபா செலவு போனாலும் 6500 ரூபா வருமானம் கிடைக்குது. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 6000லேருந்து 6500 வருமானம் கிடைக்கும் பொழுது நீங்கள் 5 யூனிட் பிளான் பண்ணும் பொழுது 5000 30 ரூபா 30000 நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு 100% லாபம் எடுக்கலாம். உங்களோட உழைப்பு குறைய 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 உங்களுடைய லாபம் 30 20 10 5ன்னு வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் ஆர்வத்தில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் அவங்களோட உழைப்பு சரிவர இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த 30,000 அவங்களால தொடவே முடியாது. நம்ம உழைக்கணும், அந்த அளவு மார்க்கெட்டிங் நம்ம பண்ணும் பொழுது இந்த 30,000ங்கிறது 5 யூனிட் வச்சா 30,000 கண்டிப்பாக நம்ம கிடைக்கும். மாதம் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு மாதம், ஏன்னா ஒரே மாதத்தில் இப்போ யூனிட் மாறி மாறி நமக்கு குட்டி இறங்கும் பொழுது அதை நீங்கள் சராசரியாக இந்த வருமானத்தை நம்ம எடுத்துடலாம். எப்படினாலும் நமக்கு வருமானம் கை செலவுக்கு முயல் செலவுக்கு போக நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு வருமானத்தை இதில் கண்டிப்பாக பார்க்கலாம். சார், இந்த குட்டி போட்டோன்னு உடனே என்ன சேர்க்கலாம், அப்படி அமாசா குட்டி போடுங்கிறாங்க. அப்படி செஞ்சால் தப்பா, இல்லைன்னா நம்ம தள்ளி வச்சு குட்டி போட வைக்கிறது நல்லதா சார்? ஐயோ, அது அமாவாசைங்கிறது அந்த காலத்தில் சொன்னது அப்படி சொல்லியிருக்காங்க. வீட்டிலலாம் வளர்க்குறவங்க அது அமாவாசை ஏன்னா 1 மாதம் டைம். அமாவாசை ஒவ்வொரு மாதம் தான் வரும். அதனால என்ன பண்ணுவாங்க, அமாவாசை டைம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை சார். பண்ண மெத்தடாக இது வளர்க்கும் பொழுது, ஏன்னா ஒரு யூனிட்டில் 10 முயலை 10 நம்ம பிரித்து போட்டுருப்போம். 10 முயலாக போட்டு வச்சுருக்கோம். அப்போ என்றைக்கு நம்ம பெண் முயலை ஆண் முயலோட எண்ணெய் சேர்க்குறோமோ அன்னையிலேருந்து தான் கணக்கு. அன்னையிலேருந்து 1ஆம் தேதி எண்ணெய் சேர்க்குறோமா, அடுத்த 30ஆம் தேதி குட்டி போடும். இதுதான் நம்மளுடைய கணக்கை தவிர அமாவாசை கணக்கு கிடையாது. இப்போ 1 மாதம் குட்டி போட்டுட்டு
அப்போ வந்து உடனே என்ன சேர்க்கலாமா? அதான் அதான் இப்போ அடுத்த மாதிரி என்ன மாதம் மாதம் குட்டி போடுறது என்ன சேர்க்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் பண்ணையில் வளர்க்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த குட்டிங்களை பாதுகாப்பாக நம்ம வளர்க்கணும். ஏன்னா குட்டிங்களை பாதுகாப்பாக வளர்த்து ஒரு மாதத்தில் விற்றாத நம்ம காசு. அப்போ உடனே என்ன சேர்த்துட்டிங்கன்னா அந்த குட்டிங்களுக்கு போதுமான சத்து தாய்க்கிட்டேருந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும், குறைஞ்சது ஒரு 20 நாள் தாய்மொழியில் ஆண்மொழிகிட்ட சேர்க்காம குட்டிங்களோட வச்சுருந்து அந்த 20 நாள் 25 நாள் குட்டிங்களுக்கு நல்லா பால் கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்மொழியோட என்ன சேர்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு மாதத்துல குட்டி போடும். அடுத்த 5 நாளில் தாய்மொழியிலேருந்து குட்டிங்களை நம்ம பிரிச்சிடலாம். பிரித்து தனியாக வச்சுக்கலாம். அப்போ நம்ம 25 நாள் பால் நல்லா குடித்தாலே ஒரு குட்டிங்க வந்து ஓரளவுக்கு திரும்பி சாகாமல் பிழைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால என்னோட கருத்து என்னன்னா, உடனே என்ன சேர்க்காதீங்க. 20 நாள் 25 நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ குட்டிங்க போட்டு எல்லாம் இறந்துச்சு, குட்டிங்க இல்லை, ஒரு குட்டி 2 குட்டி தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஒரு குட்டி 2 குட்டிகளை வேறு தாயோட சேர்த்து விட்டுட்டு அந்த முறையில் உடனே என்ன சேர்த்துறது. ஏன்னா அது குட்டி போட்ட 3 நாளில் வீட்டிலே இருக்கும். 3 நாள் வீட்லேயே இருக்கும். அந்த 3 நாள் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன சேர்த்திங்கன்னா உடனே மேட்டிங் ஆச்சுன்னா செனை பிடிச்சிடும். அப்போ ஒரு குட்டி 2 குட்டி தான் போடுதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த ஒரு குட்டி 2 குட்டி சில நேரம் தாய்மொழிக்கு பால் கட்டுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்துக்கணும். அது வந்து அந்த மாதிரி பால் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைம் 2 டைம் எடுத்து பாலை கொடுத்துக்கலாம். நீங்கள் உடனே கூட என்ன சேர்த்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு மாதத்தில் அந்த குட்டிங்க திரும்பி குட்டி போடுறதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு யூனிட்டில் எப்படி சார் கொடுப்பீங்க? யூனிட்டில் வந்து 6 மாதம் கொடுப்பீங்களா, 9 மாதம் கொடுப்பீங்களா? இப்போ யூனிட்டும் கொடுக்குறீங்க, ஒரு கூண்டில் கொடுக்குறீங்க. இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் எனக்கு வேணும், அது எப்படி சார் கொடுப்பீங்க? குட்டியாக கொடுப்பீங்களா இல்லை அடல்ட்ஸாக கொடுப்பீங்களா? அதுதான் சார். இப்போ ஏன்னா சிலரோட பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. ஒரு யூனிட்டுங்கிறது 10 முயல் இல்லை சார், எனக்கு ஃபுல் செட்டப் வேணும்னா அடல்ட் முயலாக இருக்குது. எல்லாமே எனக்கு அடல்ட்டாக வேணும்னா 6 மாதம் கடந்தது தான் எல்லாமே அடல்ட். 6 மாதம் கடந்த பெண் முயல், 8 மாதம் கடந்த ஆண் முயல். இதுதான் ஒரு யூனிட்டுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. இது வந்து ஃபுல் ப்ரைஸ் வந்து எனக்கு கொடுக்குறேன் என்னால் முடியும்னு சொல்கிறவங்களுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி கொடுக்குறேன். சில பேர் சொல்லுவாங்க இல்லை சார் எனக்கு வந்து ஃபுல் யூனிட்டு காசு கொடுத்து வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 12,000 18,000 20,000 வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி நிலவரம் 10,000த்துக்கும் கிடைக்குது, 20,000த்துக்கும் போய்கிட்டு இருக்கு. நம்ம இதில் என்னால் இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்று மாறுது. அப்போ நம்ம இல்லை சார் என்னால் ஃபுல் யூனிட்டுக்கு உள்ள காசு என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, நீங்கள் ஒரு 6 மாதம் அடல்ட் முயல் பெண் முயல், ஒரு 2 மாதம் அடல்ட் ஆண் முயல், மீதி இருக்கிற 5 முயலில் 3 மாத பீஸு 4 மாத பீஸு அவங்களோட பொருளாதாரத்துக்கு அவங்களால எந்த அளவுக்கு கொடுத்து வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயல்களை நம்மள அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணணும். இப்போ அடல்ட் 3 குட்டி போட்டுரும். அடுத்து ஒரு 3 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த பீஸு உங்கள்கிட்ட குட்டி போடும். ரேட்டும் உங்களுக்கு நீங்கள் கையில் இவ்வளோ தான் சார் நான் வச்சுருக்கேன், பணம் வாங்கியிருக்கேன் சார், என் நகையை வச்சுருக்கேன் சார், அது மாதிரி நிறைய பேர் வரவங்களுக்கு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுக்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.